யாழில் போலீஸ் கட்டளையை மீறி பயணித்த வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி சூடு. வாகனத்தை செலுத்திய சிறுவன் பலி. திருகோணமலை புத்துசிலை விவகாரம் குறித்து மகாநாயக்க தேரர் ஜனாதிபதிக்கு கடிதம். தேசிய கனிய வளங்கள் கொள்கை 2026 நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி. உலக வங்கி நிதியுதவியுடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டம். பாடசாலை மாணவர்களிடம் நிதி சேகரித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. போலீஸ் விசேட சோதனை நடவடிக்கையில் ஒரே நாளில் 802 பேர் கைது. வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ் மாவட்டத்தில் இன்று அதிகாலை போலீஸ் சோதனை சாவடியில் போலீசாரின் கட்டளையை மீறி செயற்பட்டதாக கூறப்படும் வேன் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் 17 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். அந்த அறிக்கையில் இந்த சம்பவம் பிப்ரவரி 10 அதிகாலை ஊர்காவற்துறை போலீஸ் பிரிவில் உள்ள அல்லப்பிட்டி சந்திக்கு அருகில் இடம்பெற்றுள்ளதாகவும் சந்தேகத்திற்கிடமான வேனை நிறுத்துமாறு அதிகாரிகள் சமிஞ்சை செய்ததாகவும் அதனால் வாகன உத்தரவை புறக்கணித்து மண்டதீவு நோக்கி வேகமாக சென்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தப்பி சென்ற வேன் பற்றிய தகவல் ஊர்காவல்துறை பொறுப்பதிகாரி பயணித்த ஜீப்பிற்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் வாகனத்தை இடைமறிக்க முயன்றார். வேனை நிறுத்த பலமுறை முயன்றும் வேன் தொடர்ந்தும் தப்பி சென்றதால் அதிகாரிகள் முதலில் வேனை நோக்கி சுட்டனர். வாகனத்தை நிற்க தவறியதால் சாரதி மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடாத்தினர். துப்பாக்கி சூட்டில் சாரதி காயமடைந்து யாழ்ப்பாண போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் வைத்தியசாலையில் உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்தனர். இறந்தவர் வட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த 17 வயது இளைஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். வேனின் பின்புறம் இலக்க தகடு அகற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் நடந்த நேரத்தில் வாகனத்திற்குள் இருந்த மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஊர்காவற்துறை போலீசாரும் யாழ்ப்பாண பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை கடற்கரை பகுதி புத்த சிலை பிரதிஷ்டை செய்வது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை குறித்து கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமஸ்ரீ தர்மமகா சங்க சபையின் மகாநாயக்க தேரர் கலாநிதி இத்தேபான தர்மலங்கார ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பிக்குகள் உள்ளிட்ட 10 பேர் சிறையில் அடைக்கப்பட்டமை குறித்து தமது கவலையை தெரிவித்ததாக அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டைய மன்னர்களால் உயிரை கொடுத்து பாதுகாக்கப்பட்ட மற்றும் சாசனத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த புண்ணிய பூமியிலே பிக்குகள் புத்த சிலையை நிறுவியதாகவும் அவர்கள் சிலையை வைக்க சென்றதற்காகவே தாக்குதலுக்கு உள்ளானார்களே தவிர வேறு எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்றும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டது. இத்தகைய சாதாரண சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சாத்தியமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி அரசாங்கத்தின் தலையீட்டுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை சாசனத்திற்கு எதிராக திட்டமிட்டு இழைக்கப்பட்ட ஒரு பெரும் குற்றம் என நாம் நம்புவதாக அக்கடிதத்தில் மகாநாயக்க தேரர் குறிப்பிட்டுள்ளார். எனவே குறித்த பிக்குகள் உள்ளிட்ட 10 பேரையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு இந்த கடிதத்தின் ஊடாக ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தேசிய கனிய வளங்கள் கொள்கை 2026 நடைமுறைப்படுத்துவதற்காக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2023 திருத்தப்பட்ட தேசிய கனிய வளங்கள் கொள்கையானது தற்போதைய அரசாங்கத்தின் வளமான நாடு அழகான வாழ்வு கொள்கை பிரகடனத்தின் பேண்தகு வள பயன்பாடு உரிய அனுகூலங்களை பெறல் எனும் தொனிப்பொருளின் கீழ் உள்ள கொள்கையை கோட்பாடுகளுக்கு அமைவாக மீண்டும் இற்றைப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய கனிய வளங்கள் கொள்கை முதன்முறையாக 1999 தயாரிக்கப்பட்டது. இதன் பின்னர் கனிய வளங்கள் தொடர்பாக இற்றைப்படுத்தப்பட்ட தரவுகளுக்கு அமைய உருவாகுதல், கனிய வள பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு பெறுமதி சேர்த்தல், கனிய வளம் சார்ந்த கைத்தொழில்களை ஊக்குவித்தல், கனிய வள அகழ்வு மற்றும் சுற்றாடலை பேண்தகு வகையில் முகாமித்துவம் செய்தல் மற்றும் கனிய வள அகழ்வின் போது ஏற்படும் காணி உரிமை தொடர்பான பிரச்சினைகளை தீர்த்தல் போன்ற விடயங்களை உள்ளடக்கி 2023 தேசிய கனிய வளங்கள் கொள்கை சீர்திருத்தம் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அமுல்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பில் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்துவதற்கு உத்தேச கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஏற்புடைய வகையில் ஆரம்பிக்கப்பட்ட படிமுறைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2026 தொடக்கம் 2031 வரையான 6 ஆண்டு கால பகுதிகளுக்கு உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தியினை நிறுவுவதனால் 1000 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி எமது நாட்டிற்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அமுல்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த வேலை திட்டத்தின் முதலாவது கட்டத்தின் கீழ் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதேசங்களின் வலய ரீதியான உற்பத்தி ஆற்றல் வளங்கள் அதிகரித்தால் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கல், தனியார் முதலீடுகளை கவர்ந்தெழுத்தல் மற்றும் நிறுவன ரீதியான வலுப்படுத்தல்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கவனம் செலுத்துகின்ற கருத்திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கமைய வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்துவதற்கும் சர்வதேச கருத்திட்டத்தை அமுல்படுத்தி ஏற்புடைய வகையில் அமைச்சு தனது ஏனைய ஆரம்ப படிமுறைகளை மேற்கொள்வதற்கும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பாடசாலைகளில் மாணவர்களிடம் நிதி சேகரிக்க கூடாது என இறுக்கமான சுற்றறிக்கை உள்ள போதும் பெற்றோர்கள் அல்லது பழைய மாணவர்கள் சங்கம் பெயரில் மறைமுகமாக நிதி அறவிடப்பட்டதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இதற்கமைய முறைகேடான நிதி அறவீடுகளை கண்காணித்து தடுத்து நிறுத்த வேண்டியது முழு பொறுப்பும் கல்வி நிர்வாக அதிகாரிகளையே சாரும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இலங்கை கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகளுடனான விசேட கலந்துரையாடல் இன்று வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலகத்தில் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையிலேயே 5 மாவட்டங்களை கொண்ட ஒரே மாகாண சபை இதுவாகும். யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களிலும் பல கிராமங்கள் தனிப்பட்ட நிலையில் உள்ளன. அங்குள்ள மாணவர்கள் இந்த கிராம பாடசாலைகளிலேயே முழுமையாக நம்பியுள்ளனர். இலங்கை கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகளான நீங்கள் அலுவலகங்களுக்குள் முடங்கி இருக்காது அடிக்கடி களத்தரிசிப்பு மேற்கொள்ள வேண்டும். பாடசாலைகளின் பௌதிக மற்றும் மனிதவள குறைபாடுகளை நேரில் கண்டு எமது நிதி ஒதுக்கீடுகள் ஊடாக அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வறுமை காரணமாக எந்த ஒரு மாணவனும் கல்வியை நிறுத்தும் நிலையை ஏற்படுத்தக்கூடாது. அமைச்சின் சுற்றறிக்கைகளையும் மீறி பாடசாலை நிர்வாகங்கள் நிதி அறவீட்டுக்கு புதிய வழிகளை கையாளுகின்றன. பெற்றோரின் பெயரிலோ பழைய மாணவர்கள் சங்கங்களின் பெயரிலோ அல்லது வெளிநாடுகளிலிருந்தோ நிதி பெறப்படுகின்றன. யாழ்ப்பாண நகர பாடசாலைகள் சிலவற்றில் கூட பெற்றோரிடம் பணம் சேகரிக்கப்பட்டதாக தகவல்கள் உள்ளன. பிரதமர் அவர்களே, பெற்றோரிடம் பணம் அறவிட வேண்டாம், திறன் பலகைகள் வழங்கப்படும் என கூறியுள்ள நிலையில் இந்த செயற்பாடுகள் ஏற்புடையதல்ல. இவ்வாறு பெறப்படும் நிதிகளுக்கு உரிய கணக்கறிக்கைகளோ வெளிப்படைத்தன்மையோ இல்லை. நன்கொடையாக பெறப்படும் பொருட்கள் பாடசாலை இருப்பு பதிவேட்டில் பதியப்படுவதில்லை. களத்தரிசிப்புகளின் போது இவற்றை கண்காணித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிபர் ஆசிரியர்கள் மீதான ஒழுக்காற்று விசாரணைகள் வருடக்கணக்கில் இழுத்தடிக்கப்படுவதனால் அவர்கள் ஓய்வூதியம் பெற முடியாத நிலை உள்ளது. விசாரணைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்ய வேண்டும். அதேவேளை எதிர்காலத்தில் பதவி உயர்வுகள் வழங்கப்படும் போது வெறும் பணிமூப்பு மட்டுமன்றி திறமையையும் அடிப்படையாக கொண்டே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். மாணவர்களிடம் பரீட்சை கட்டணம் அறவிடக்கூடாது எனவும் அதற்கு செலவை மாகாண சபையே ஏற்கும் எனவும் ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டிருந்தமையை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் முதலாம் தவணை பரீட்சை பாடசாலைகள் நடாத்தினாலும் அதற்கான நிதி மாகாணம் வழங்கும் என தெளிவான அறிவுறுத்தல்கள் இதன் போது வழங்கப்பட்டது. பரீட்சை வினாத்தாள்களை தயாரிக்கும் ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவு இதுவரை வழங்கப்படாத நிலை சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை வழங்குவது தொடர்பில் ஆளுநர் சாதகமான சமிஞ்ஞையை வெளியிட்டார். மாகாண மட்டத்தில் பரீட்சை பெறுபவர்களை பல்கலைக்கழகங்களின் உதவியுடன் விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்து கல்வி தரத்தை உயர்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கு இதன் போது தீர்மானிக்கப்பட்டது. நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் மூலம் 802 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
போலீஸ் ஊடக பிரிவு நேற்று வெளியிட்ட தினசரி அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது 791 சுற்றி வளைப்புகள் நடாத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் தொடர்பான 588 சுற்றி வளைப்புகளே அதிகூடிய எண்ணிக்கையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 11 பேர் புலனாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நிலவி வரும் கடுமையான குளிரினால் சுமார் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜனவரி மாத இறுதியில் நியூயார்க் நகரம் கடுமையான குளிரினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13 நாட்களுக்கு வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸிற்கும் குறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. எதிர்வரும் நாட்களில் இந்நிலை தொடர்ந்தால் நியூயார்க் நகரம் கடுமையான ஆபத்தை சந்திக்க நேரிடும் என தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் போலீஸ் கட்டளையை மீறி பயணித்த வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி சூடு, வாகனத்தை செலுத்திய சிறுவன் பலி. திருகோணமலை புத்தசிலை விவகாரம் குறித்து மகாநாயக்க தேரர் ஜனாதிபதிக்கு கடிதம். தேசிய கனிய வளங்கள் கொள்கை 2026 நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி. உலக வங்கி நிதியுதவியுடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டம். பாடசாலை மாணவர்களிடம் நிதி சேகரித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. போலீஸ் விசேட சோதனை நடவடிக்கையில் ஒரே நாளில் 802 பேர் கைது. இத்துடன் ஈரோடு தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.